பார்க்கும் முன்பு என் குரல் கேட்கும் முன்பு என் குணல் அறியும் முன்பு என்னை நேசித்த ஓர் இதயம் ஆயிரம் விடுமுறை வந்தாலும் அவள் அழும் உலகத்துக்கு மட்டுமில்லை விடுமுறை. அனைத்தையும் மறந்து அன்னை மடியில் தூங்கிய குழந்தை பருவம் நாம் வாழ்ந்த சொர்க்க காலங்கள். சொந்தம் உயிர் கொடுக்க ஒரே சொந்தம் அம்மா. என் முகம் பார்க்கும் முன்பு என் குரல் கேட்கும் முன்பு என் குணம் அறியும் முன்பு என்னை நேசித்த ஓர் இதயம் அம்மா. இன்னைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்லா இருந்துக்கள். ஹாப்பி பார்ட்டி டெக்கரேஷன் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரோம். உங்களோட பர்த்டே வந்து சிறப்பாக கொண்டாட சொல்லி எங்களுக்கு வந்து கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி. யார் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நிறைய கிஃப்ட் வந்து யார் அனுப்பியிருப்பா? மாமா பேர் என்ன? இல்லையே, இவரையா சொல்றீங்க? அவர் இல்லை, அவர் இப்பதான் கண்டீங்க, நான் தான் கண்டேன். சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. சரியா சொன்னீங்கன்னா தான் கிஃப்ட் சொல்றீங்களா? யாருன்னு சொல்லி. அவர் இல்லை, வாங்களே. நீங்க உங்கள சொல்றாங்க, சொல்லுங்க. நீங்களானே முகத்துக்கே கேட்டுருவோம். அவரை இப்பதான் கண்டேன். வேற யாருமே இல்லையா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பர்த்டேக்கு? அம்மா நான் இவங்களா புரிந்து இருக்காங்களா? தெரியாது, புரிந்து இருக்குது எனக்கு. அவங்க இல்லை, தெரியலையா? கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு சொல்றீங்களா யாருன்னு? நாங்கள் உள்ளுக்கு வர வேணாமா? ரைட், ஓகே. குழந்தை பருவம் நாம் வாழ்ந்த சொர்க்க காலங்கள். உயிரை எடுக்க ஆயிரம் சொந்தம் உயிர் கொடுக்க. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? உங்க உயரத்துக்கு இருக்கா? அது ஒருத்தர் கொடுத்தாங்க, இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க. யாருன்னு சொல்லுங்க. அது மாமா, இது மாமா. ரெண்டுமே இல்லை. ஓப்பன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்காரு? நல்லா இருக்கா? இன்னும் கிஃப்ட் எல்லாம் நிறைய இருக்குது, கொடுத்துட்டே சொல்றேன். ஏன்னா கடைசியா அது வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அம்மா இல்லை, யாருன்னு சொல்லுங்க. நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் உங்களுக்கு. எதிர்பார்த்தீங்களா உங்களை பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு? எதிர்பார்க்கலையா? கொஞ்சம் கூட சந்தேகமா இல்லையா? யாருமே ஃபோனில் சொல்லலையா? இன்னைக்கு யாரும் விஷ் பண்ணல உங்களுக்கு? இன்னும் யாரும் விஷ் பண்ணாமல் இருக்காங்க?
எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் விஷ் பண்ணாமல் இருக்காங்க, அவங்க தான் இதை அனுப்புனாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப? மாமா பிடிக்குமா? மாமா அனுப்பலையா? அம்மாவும் இல்லை. அவங்க யார் உங்களுக்கு? அம்மா இல்லை. ஓடற வரீங்களோ? நான் மாட்ட மாட்டேன் அதில். யார் பேசுகிறா? அங்கேருந்து பேசுகிறாங்களோ? சொல்லிட்டீங்களோ? அதான் சொல்லுங்கள், அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அனுப்பவே இல்லை. கேளுங்க அம்மா கிட்ட, யார் கிஃப்ட் அனுப்புனது அம்மாவுக்கு தெரியுமான்னு கேளுங்க. இங்கே தான் நிற்கிறாரு தாத்தா, இந்த அம்மா இங்கே மாமா இங்கே அப்படின்னா நான் சொல்லுவேனே. கேட்பாரு ஏன் போய் சொல்கிறீங்கன்னு. இந்த அம்மாவும் தான் பேசுகிறாங்க, அம்மாவும் இல்லைங்கிறாங்களே. வேறு யாருமே இல்லையா? வாய்ப்பே இல்லையா வேறு யாரும் கொடுக்குறதுக்கு? இந்த கிஃப்ட்டை வாங்கி பாருங்களேன், ஓப்பன் பண்ணி பாருங்க. பாருங்க என்ன அதில் விசேஷங்கள் இருக்குதுன்னு. யார் இருக்கா அதில்? அம்மா இருக்காங்களா? மற்றதெல்லாம் இதெல்லாம் கூட ஃபோட்டோ இருக்கா? இதை வச்சு சொல்லுங்கள் யார் அனுப்பியிருப்பான்னு. அம்மா தான் இல்லைன்ட்டு கன்ஃபியூஸாக இருக்கா? கன்ஃபியூஸாக இருக்கா? கேக்கெல்லாம் வெட்டிட்டு சொல்லுவோமா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday, Hansika. Happy birthday, Anshika. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Hansika. Happy birthday, Anshika. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Hansika. Happy birthday, Anshika. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Anshika. அனைத்தையும் மறந்து அன்னை மடியில் தூங்கிய குழந்தை பருவம் நாம் வாழ்ந்த சொர்க்க காலங்கள். உயிரை எடுக்க ஆயிரம் சொந்தம், உயிர் கொடுக்க ஒரே சொந்தம் அம்மா. என் முகம் பார்க்கும் முன்பு என் குரல் கேட்கும் முன்பு என் குணம் அறியும் முன்பு என்னை நேசித்த ஓர் இதயம் அம்மா 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 என் மாமா. நல்லா இருந்துச்சா ஃபங்க்ஷன்? நினைச்சீங்களா? நினைக்கலையா? டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சது என்ன நினைச்சீங்க? காங்கலையா? அதே சர்ப்ரைஸ் தானே உங்களுக்கு. உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? சந்தோஷமா? யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க இதில்? தெரியலையா? யார் அனுப்பியிருக்கிறான்னு கடைசியாக சொல்லுங்க. யார் அனுப்பியிருக்கிறான்? நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க? அது எதை வச்சு சொல்றீங்க? அப்படியா?
ஆனால் எனக்கு தான் மாமா கொண்டு கன்ஃபார்மாக இல்லை அவர் இல்லைங்க. எவ்வளோ படிக்கிறீங்க? 10th வருஷம் எவ்வளோ 1 வருஷம் இருக்கேன்னா என்ன ரிசர்ச் இருக்கீங்க? நல்ல ரிசர்ச் நைனே இருக்கிறமா இவ்வளோ செலவழிச்சு இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க. சரியா? அம்மாவுக்கு ஃபோனில் தேங்க்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் பண்ணால் பத்தாது, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நீ நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, செலவழிச்சு. சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா படித்து அவங்க ஆசையை நிறைவேற்றணும். சரியா? அம்மா மட்டும் இல்லை, உங்கள் அம்மம்மா, தாத்தா, மாமா எல்லாரும் சேர்ந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தாத்தா நினைக்கிறேன் 4 திறமை நம்ம வந்துட்டாரு, மாமா 3 திறமை வந்துட்டாரு கடைக்கு. வேற ஃபோனில் பேசினாங்க. எல்லாருமே இணைஞ்சு இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. சந்தோஷம் தானே? எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. எங்களை சேல்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? ரைட். ஹாப்பி பார்ட்டி டெக்கரேஷனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களை சேல்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைங்க, நான் எப்படியோ உங்களோட என்ன அனுபவத்தை சொல்லுங்க. நல்லா இருக்கா? ரைட், தேங்க்யூ. என் முகம் பார்க்கும் முன்பு என் குரல் கேட்கும் முன்பு என் குணம் அறியும் முன்பு என்னை நேசித்த ஓரிதயம் அம்மா.